வணக்கம். மார்க்கெட்டிங் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வெளியில நடக்கிற விஷயம். அது ரொம்ப வாலடைலான ஒண்ணு. அது மேல யாருக்கும் கண்ட்ரோல் இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டிங்கும் எவால்வ் ஆகும். அப்படியான ஒரு எவல்யூஷன மத்தவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சா எப்படி இருக்கும்? அப்படி கண்ட்ரோல் பண்ணுனா, அதோட அவுட்கம் எப்படி இருக்கும்? அப்படி ட்ரை பண்ணியிருக்காங்களா? மார்க்கெட்டிங்கோட எவல்யூஷன் என்ன? அதையெல்லாம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நியூரோ மார்க்கெட்டிங். அதுதான் மார்க்கெட்டிங்கோட பிரசன்ட் எவல்யூஷன். நியூரோ மார்க்கெட்டிங் நமக்கு பார்க்கறதுக்கு நியூரோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சாதாரணமா 2 வேர்ட்ஸோட காம்பினேஷன் மாரி தெரிஞ்சாலும் அப்படி கிடையாது. நியூரோ மார்க்கெட்டிங்ல சைக்காலஜி, பிஹேவியரல் ஸ்டடீஸ், மார்க்கெட்டிங், பர்ச்சேஸ் பிஹேவியர், அட்வர்டைஸ்மென்ட்ஸ் இந்த மாரி நெறைய ஃபீல்ட்ஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆகுது. நியூரோ மார்க்கெட்டிங்க உலக அளவுல நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆர்கனைசேஷன்ஸே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Google, Netflix, Coca-Cola, Campbell, மெக்டொனால்ட்ஸ், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிற நியூரோ மார்க்கெட்டிங், இவ்வளோ இன்டென்சிவாக இருக்கிற நியூரோ மார்க்கெட்டிங்கில் அப்போ என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் இன்வால்வ் ஆகுது? இதில் முக்கியமாக இன்வால்வ் ஆகுறது இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபாலோகிராம். நம்ம பிரெயின் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, நம்ம பிரெயின்லேருந்து என்ன மாதிரியான சிக்னல்ஸ் ரிலீஸ் ஆகுது, நம்ம ஹார்மோன்ஸ் எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது, நம்ம ஸ்கின் டெம்பரேச்சர், பியூபிள் டைலேஷன், இது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு உண்மையிலேயே சப்கான்ஷியஸ் லெவல்ல நமக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா, ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, அது என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேல ஏற்படுத்துது அப்படிங்கிறத படிக்கிறாங்க. ஓகே, எதுக்காக இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் மார்க்கெட் ரிசர்ச் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப நியூரோ டெக்னாலஜி மாதிரி ஒரு புது டாபிக் உள்ள போகணும்? அதுக்கு ரீசன் இதுதான். நம்ம எப்படியும் ஒரு சர்வேக்கோ இல்லை வேற எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்றப்ப அது நம்ம கான்ஷியஸ்னஸோட நடக்கும். அது எக்ஸாக்டா கரெக்டா இருக்குமா, இந்த ஆன்சர் வருமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம கொடுக்குற ஆன்சர் தப்பாவும் இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம். அதுவே இப்படி சப்கான்ஷியஸ் லெவல்ல இன்வால்வ் பண்றப்ப ஒரு ப்ராடக்ட் ஒரு மனுஷங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா இல்லையா, அதுக்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டா ஆர்கனைசேஷன்ஸால தெரிஞ்சுக்க முடியுது. ஆர்கனைசேஷன்ஸ் இந்த நியூரோ மார்க்கெட்டிங் யூஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட், ஹுண்டாய். ஹுண்டாய் கிட்ட அவங்க கார்ஸை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கும் கார்ஸை மார்க்கெட்ல விடுறதுக்கு முன்னாடி எதுக்காக இஇஜி டெஸ்ட் எடுத்தீங்க, எதுக்காக இவ்வளோ செக் பண்ணினீங்க அப்படின்னு கேட்டப்ப ஹுண்டாய் கொடுத்த ரீசன், எங்களோட ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அது கஸ்டமர்ஸ்க்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, அதில் எந்த விஷயம் கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லட்சத்தில் செலவு பண்ணி நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை உருவாக்குறோம். ஸோ அதனால இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அக்செப்டபிள். செகண்ட் ஒன், நியூரோ மார்க்கெட்டிங் பற்றி பேசினா இவங்களை பற்றி பேசாமல் அந்த டாப்பிக்கே கம்ப்ளீட் ஆகாது. மெக்டொனால்ட்ஸ். மெக்டொனால்ட்ஸ்க்கும் நியூரோ மார்க்கெட்டிங்க்கும் என்ன சம்பந்தம்? மெக்டொனால்ட்ஸ் தான் பல லேயர்ஸாக பல லெவலில் இந்த நியூரோ மார்க்கெட்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்கிறோம். மெக்டொனால்ட்ஸ்க்கு உள்ள அங்கே கடைக்கு போகிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகளை கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு. கிஃப்ட்ஸாக. ஸோ இந்த குழந்தைங்கலாம் வந்து இங்கே போனால் கிஃப்ட் கிடைக்குதுங்கிறதுக்காகவே அந்த கடைகளுக்கு போக ஆரம்பிச்சாங்க. பேரண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கல. பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்க மேலே வந்து மெக்டொனால்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா மெக்டொனால்ட்ஸ்க்கு போகணும்னு குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ல இந்த குழந்தைங்க வந்து தொடர்ந்து மெக்டொனால்ட்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. கிஃப்ட்ஸ் வாங்குறாங்க. ஒரு லெவலுக்கு மேல இந்த குழந்தைங்க தனியா பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தைங்க சாப்பிட்டாங்களா, சாப்பிடலையா அது விஷயம் கிடையாது. பட் குழந்தைங்க வந்து எப்ப தானா பர்ச்சேஸ் பண்ற லெவலுக்கு வராங்களோ, அப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கிறது மெக்டொனால்ட்ஸ். ஸோ மெக்டொனால்ட்ஸ் தன்னோட கஸ்டமர்ஸ, ஃபியூச்சர் கஸ்டமர்ஸ உருவாக்கிட்டு வராங்க அவங்க குழந்தைகளா இருந்த பிறந்தே. இது மெக்டொனால்ட்ஸ் மேல இருக்கிற நியூரோ மார்க்கெட்டிங்க்கும் மெக்டொனால்ட்ஸ்க்கும் இருக்கிற முதல் சம்பந்தம். மெக்டொனால்ட்ஸ் மாதிரி குழந்தைங்க கிட்ட இருந்து வேற யாராவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா நம்ம நெஸ்காஃபே. நெஸ்காஃபே ஜப்பான்ல போய் அவங்களோட ஆப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஜப்பான்ல அவங்க ஆப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்றப்ப அவங்க பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு மார்க்கெட் அவங்களுக்கு ஏதுவானதா இருந்தாலுமே கூட அவங்க நினைச்ச அளவுக்கு ப்ராடக்ட் க்ரோத், அதாவது அவங்களோட மார்க்கெட் க்ரோத் இல்ல. என்னன்னு அவங்க செக் பண்ணி பார்க்கறாங்க. ஜப்பானிய கலாச்சாரத்துல டீ வந்து காஃபியோட ரொம்ப பெருசா இருக்கும். இன்னும் சொல்ல போனா டீ தான் ஜப்பானியர்களோட கலாச்சாரமே. இருந்தாலும் எப்படி? அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே அந்த காஃபியோட டேஸ்ட் பிடிச்சிருக்குங்கிறாங்களே, பட் எப்படி? ஆனா அவங்க ஹெசிடேட் பண்ணாங்க பர்ச்சேஸ் பண்றது. ஸோ நெஸ்காஃபே என்ன பண்ணாங்கன்னா, தே இன்ட்ரோடியூஸ்ட் கேண்டீஸ் வித் காஃபி ஃப்ளேவர். குழந்தைகளுக்கு காஃபி சாக்லேட்ஸ், காஃபி கேண்டீஸ் இந்த மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சது. குழந்தைங்க அதை டேஸ்ட் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குது. ஸோ குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா அதை ரிப்பீட்டடா டேஸ்ட் பண்றாங்க. வென் தே க்ரோ அப் டு த ஏஜ் தட் தே கேன் என்டர் அ காஃபே, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி காஃபியை சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நெஸ்காஃபி அவங்களோட கஸ்டமர்ஸ் யாருங்கிறத அவங்க வளர்றதுக்கு முன்னாடி, அந்த கஸ்டமர்ஸ் வளர்றதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க. 20 வருடங்களா அவங்க கஸ்டமர்ஸை வளர்த்துட்டு வந்தாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வளர்ந்து வராங்க. நெஸ்காஃபியை சூஸ் பண்றாங்க. நெஸ்காஃபி பிகேம் அ ஹியூஜ் ப்ராஃபிட். நியூரோ மார்க்கெட்டிங்குள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சது மெக்டொனால்ட்ஸ் பண்ண இன்னொரு விஷயம், நியூரோசன்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை அப்ரோச் பண்ணது. நியூரோசன்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இஸ் லொகேட்டட் இன் லண்டன், யூகே. இவங்க வந்து ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் தெரபட்டிக் ஆர்கனைசேஷன்.
இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நியூ மெக்டானல்ட்ஸ் கூட சேர்ந்து தே இன்வென்டட் அன் ஆர்டிஃபிஷியல் பெர்ஃப்யூம். இந்த பெர்ஃப்யூம அவங்க வந்து சாப்பிடுறதுக்கோ, இல்ல மத்த பொருட்கள்லயோ கலக்கல. தே யூஸ்ட் இட் டூ கிளீன் தியர் ஃப்ளோர்ஸ் அண்ட் வெசல்ஸ். கடைகள இந்த பெர்ஃப்யூம யூஸ் பண்ணி கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த வாசனை வந்து உள்ள வரவங்கள வந்து எந்த மாதிரினா வந்து அந்த இடத்த பத்தி ஒரு பாசிட்டிவான ஃபீல் குடுக்க ஆரம்பிச்சது. இங்க இருக்கிற ஃபுட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்க வச்சது. அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ்லயும் சேஞ்சஸ் கொண்டு வர ஆரம்பிச்சது. மெக்டானல்ட்ஸ் இத மட்டும் இல்ல, எந்த ஃப்ளேவருக்கு எந்த மாதிரி நம்ம பிரெயின் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு மெக்டானல்ட்ஸ் ரொம்பவே வந்து ரிசர்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ரிசர்ச் மூலமா எந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ, அந்த ஃப்ளேவர்ஸ நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மெக்டானல்ட்ஸ் மாதிரியே இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது. முதல் விஷயம் வாசனைய வச்சு பண்ணது. இவங்க வந்து யாருன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஹவுஸ்ஹோல்ட் நேம் தான். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள். இவங்களோட ஏரியல் ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிளீனிங்ஸ் டிடர்ஜென்ட் அதுல வந்துட்டு இவங்க ஒரு பெர்ஃப்யூம ஆட் பண்றாங்க. இந்த பெர்ஃப்யூம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, அத பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலையும், அது கூட ஒரு க்ளோஸ்னஸையும் குடுக்குது. ஸோ ரிப்பீட்டடா ஏரியாலயே அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. இது எதுல ரிசல்ட் ஆகுதுன்னா, 70% அதிகமான குரோத் ஏரியல் ப்ராடக்ட்டோடதுல மட்டும். அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறது ஃப்ரிட்டோலே. இதுல சீட்டோஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சது தான். இந்த சீட்டோஸ் பார்த்தோம்னா, அத எடுத்து பார்த்தோம்னா, நம்ம கையில சாப்பிடுறப்போ ஆரஞ்சு கலர்ல ஒரு டஸ்ட் மாதிரி ஒட்டும். இந்த டஸ்ட் இது நியூரோ மார்க்கெட்டிங்ல அது மக்களுக்கு பிடிக்கும். அந்த ஃபிங்கர் லிக்கிங் அந்த மாதிரியான இது மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்காக உருவாக்குனது தான் இந்த டேஸ்ட், அந்த டஸ்ட். சரி, இது மட்டுமா? இல்ல. பேக்கேஜிங் வந்து அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஷைனிங்கான ஒரு பேக்ல தான் சீட்டோஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இந்த நியூரோ மார்க்கெட்டிங்ல தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஷைனிங்கான விஷயத்த தொடுறத விட, மக்களுக்கு இந்த மேட் ஃபினிஷிங் இருக்கிறத தொடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட பேக்கேஜிங் ஸ்டைல மாத்துனாங்க. இது மட்டும் இல்லாம நெறைய விஷயத்துல செஞ்சாங்க. அதுதான் வந்து அவங்கள மக்கள்கிட்ட இன்னும் பக்கத்துல எடுத்துட்டு போகுறதுக்கும், இன்னும் பெரிய ப்ராஃபிட் அடையறதுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. நியூரோ மார்க்கெட்டிங், பிரசன்ட் டே மார்க்கெட்டிங்கோட எவல்யூஷன் அதுல இவ்ளோ விஷயம் இருக்குன்னு சொன்னாலும், அது மேலயும் நெறைய கிரிட்டிசிசம் இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், அது நம்மளோட சப்கான்ஷியஸ் லெவல்ல நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது. நமக்கு எது பிடிக்கும், பிடிக்காதுங்கிறத நாம டிசைட் பண்ணணும். இது நம்ம ஃப்ரீ வில்ல வந்து பாதிக்குது அப்படிங்கிறது நியூரோ மார்க்கெட்டிங் மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ஆர் கிரிட்டிசிசம். அடுத்த கிரிட்டிசிசம் நம்ம முன்னாடியே சொன்ன ஒரு விஷயத்தோட மெக்டொனால்ட்ஸ் பத்தியானது தான். மெக்டொனால்ட்ஸ் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாரி கிஃப்ட்ஸ்லாம் குடுக்குறாங்க, இது பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது. இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு வந்து சுயமா டெசிஷன் எடுக்க வராது. அத வந்து மெக்டொனால்ட்ஸ் தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்றாங்க. தே ஆர் என்ஸ்லேவிங் த கிட்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இது வந்து நெறைய ஆர்கனைசேஷன்ஸ் மேல வைக்கிறது. குழந்தைகள டார்கெட் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்க தான் வந்து சாஃப்ட் டார்கெட்ஸ். குழந்தைங்க வந்து இந்த இதுல வந்து அவங்களோட எமோஷனல் பிரெயின் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். தங்களுக்கு எது பிடிக்குது, பிடிக்கலங்கிறது மட்டுமே அவங்களோட கணக்கா இருக்குமே தவிர, இது பண்ண முடியுமா? பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? இந்த மாதிரி எந்த கொஸ்டின்ஸும் இருக்காது. அதனால இப்படி குழந்தைங்கள வந்து டார்கெட் பண்றது தப்பு. இட்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் இதுல இருந்தாலுமே கூட, மத்த எந்த கான்செப்ட் மாரியும், எந்த டெக்னாலஜி மாரியும், நியூரோ மார்க்கெட்டிங்லயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் 2மே இருக்க தான் செய்யுது. இதுல எது எத ஓவர்டேக் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான், இது அடுத்த கட்டமா எப்படி வரும்? இது சரியா? தவறா? இது எல்லாமே நம்மளால சொல்ல முடியும். இதுவரைக்கும் உங்களுக்கு நாம ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இத ஷேர் பண்ணிக்கங்க. உங்களோட வேல்யூபிளான இன்புட்ஸ் எங்களுக்கு குடுங்க. சோ தட் வி கேன் கீப் ஆன் புரோகிரஸ்.